சங்கத்தமிழன், காவியால் திமுக வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு ஒன்று, புதிதாக வந்தவர்கள் யாராலும் திமுக வீழ்த்த முடியாது அப்படின்னு. அப்போ யாரால் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கிறார்? நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெறியாளர் உட்பட அவையில் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி புரட்சி அம்பேத்கர் சொன்ன ஒரு கருத்தோடு நான் ஆரம்பிக்கிறேன். அவர் யாரை பார்த்து சொன்னார் அப்படின்றத நெறியாளர் சொல்லணும், இல்லாட்டா நமது பிஜேபி நண்பர் அவர் சொல்லுவார் நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, நாக்கில் ராமரை பேசுவார்கள், கக்கத்தில் வீச்சு அருவாளை வைத்திருப்பார்கள். அதாவது எறும்புகளுக்கு சர்க்கரையை போடுவார்கள், ஆனால் சக மனிதனுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டார்கள். துறவியை போல் பேசுவார்கள், ஆனால் கசாப்பு காடர்களை போல் செயல்படுவார்கள். எல்லாமே இறைவன் என்று சொல்வார்கள், எல்லா உயிரையுமே நேசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தான் சக மனிதனை நாயை விட பன்னியை விட கேவலமாக நடத்துவார்கள். யார் அவர்கள்? அம்பேத்கர் சொன்னாரு. யார் அவர் நிச்சயமாக உங்களுக்கும் தெரியும். அவர் சொன்னதுதான் இந்த மாதிரியான மத வெறியர்களைத்தான் சொன்னாரு. இப்ப பாருங்களேன், நம்ம பேசிக்கிட்டே இருந்தா எல்லாரும் நாகரீகமா பேசுறாங்க. அவர் பேசும்போது ராஜீவ் காந்தின்றது இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவருங்க. நாங்க கூட இன்னைக்கு பாரத பிரதமரை எங்க கட்சியை சார்ந்த யாரா இருந்தாலும் சரி, அவரெல்லாம் ஒரு மரியாதை தான் நாங்க பேசுவோம். யாரா இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் கருத்து தான் நமக்கு முரண். அப்ப அவர் எவ்வளவு ஒரு அந்த நய வஞ்சகத்தோடு பேசுவார் பாத்தீங்களா. அவருக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய நான் சொல்றேன். இப்ப நம்ம தமிழக முதல்வர் அவர் காவியால் வீழ்த்த முடியாது அப்படின்றத அவர் தெளிவா சொல்றாரு. ஆனா இவர் இவர் என்ன சொன்னார்னா, கருப்பு சிவப்போட நீளம் கடந்துருச்சுன்றார். உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அவர் நீளம்னு எதை நினைக்கிறார் எங்களுக்கு தெரியாது. நீளம் என்பது உழைப்பவர்களுடைய ஒரு அடையாளம். அவர் நினைக்கிற நீளம் அல்ல, தமிழர்களுடைய அடையாளம். சொல்ல போனா நம்ம நெறியாளருடைய கொள்கை, அந்த கருப்பு சட்டை மாட்டீங்க பாத்தீங்களா, அந்த கருப்பு சட்டைக்கு உள்ள இருப்பது கூட நீளம் தான், இந்த முன்னாடி இருக்கிறது நீளம் தான், நியூஸ் 7ல இருப்பது நீளம் தான். அப்ப நீளத்தை அவர் வேற மாதிரி சொல்றாப்புல, அதுவும் தவறான செய்திகள். ஆனா இப்ப நம்ம முதல்வர் சொல்ற கருத்து என்னன்னா, முதல்வர் இனிமே இது சொல்லவே தேவையில்லை, வீழ்த்துவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இவரா வளர்த்து விடுறாரான்னு தெரியல பிஜேபிய. எங்கிட்ட எப்படி வீழ்த்த முடியும்? மதத்தை சொல்லி அவங்க செய்யலாம். இன்னொரு ரிப்போர்ட் சொல்றேன் பாருங்க. நான் பேசின குறிக்க விரும்பவில்லை. நான் என்சிஆர்பி ரிப்போர்ட்டை நெறியாளரோ நானோ அவரோ மறுக்க முடியாது. என்சிஆர்பி ரிப்போர்ட் 2024 என்ன சொல்லுச்சு அப்படின்றத மட்டும் நீ தயவு செய்து பாருங்க. சிஎஸ்எஸ்எஸ் அதுல சொல்லுது, அதாவது 84 விழுக்காடு மத கலவரங்கள் இந்தியாவில் அதிகமாயிருக்கிறது 2024. எங்கெங்க அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. அதே ரொம்ப முக்கியம். தலைப்பை ஒட்டிய அந்த கருத்து எங்கெங்க அதிகமாயிருக்குன்னா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, இது மாதிரி மாநிலங்கள் அதிகமாயிருக்குது. தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுது ரிப்போர்ட். அப்ப தமிழ்நாட்டுல எங்கேயுமே எந்த இடத்துல ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுன்னு சொல்றாரு. இல்ல நான் தான் சொல்றேன், பார்க்க சொல்லுங்க. எந்த வருடம்னு நீங்க குறிப்பிட்டு சிஎஸ்எஸ் இந்த அடிச்ச கையில தரேன். காங்கிரஸ் கட்சியில இருந்து 2024 இது 25. ஏன்னா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு காங்கிரஸ் கட்சியுடைய மேல்ட பொறுப்பாளர் சொல்றாரு. 50%, 40%. ஐயா நீங்க டைவர்ட் பண்ண, நான் கேட்ட கேள்வி நான் சொன்னது ரிப்போர்ட் சொல்றேன். என்சிஆர்பில சொல்லி இருக்கு, சிஎஸ்எஸ்ல சொல்லி இருக்கு அப்படின்னு. அவர் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் எடுத்து காட்டிட்டேனா, எடுத்து போய் பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டேனா? என்ன சொல்லுதுன்னா, மத கலவரங்கள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் இல்லை. அப்ப தமிழ்நாட்டில் மத கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சாதி பிரச்சனை அங்கொன்று வரலாம், ஆனா மதம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப கூட பாருங்க, மேல் பாதிக்குள் எங்களை உள்ளே விடவில்லை, அதற்காக ஒரு குரல் கொடுத்தார்களா? சொல்லுங்க நெறியாளர் அவர்களே, நேர்மையா பேசுவோம். யாராவது குரல் கொடுத்தாரு, வாங்க நாங்க கூட்டி போறோம்ங்க, நம்ம சாமிங்க. தமிழ்நாட்டில் பண்ணவே முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் அது சார்ந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சுல, கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. ஓகே, திமுக முயற்சி எடுக்கல, விட்டுருவோம். அப்ப நீங்க தானே எதிர்கட்சி, நீங்க தானே இந்து மதத்துக்கு போற, நாங்க தானே ஃபுல் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றீங்களா? ஏன் கூட்டி போக மாட்டீங்க? நீங்க மதக்கலவரம் செய்வது எதற்காக? ஆட்சி அதிகாரத்திற்காக. நீங்க மதக்கலவரம் பண்ணுவது மக்களை நேசிப்பதற்காக இல்ல. இப்ப கூட பாருங்க, ஏன் இப்ப நயனா நாயந்தன் சொல்ற அந்த கருத்தை, இதற்கு முன்னால் இருந்த பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அதுக்கு ஒன்றும் பெரிய கலவரத்தை இங்க உருவாக்கல, இவர் உருவாக்குவார்னு திட்டமிட்டு வரை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்காக சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. மத பிரச்சனையை திமுக தூண்டுகிறது. எங்க தூண்டுச்சு? ஒன்னு சொல்லுங்க, நாங்களே எதிர்த்து பேசுறோம்.
மதம் வந்து இங்க பாருங்க, நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஓப்பனா சொல்றேங்க, நார்த் இந்தியாவில் நான் போயிருக்கிறேன், நீங்களும் போயிருப்பீங்க, அவரும் போயிருப்பாரு. அங்கெல்லாம் வந்து பார்க்கும்போதே இவன் இஸ்லாம்டா, இவன் வந்து கிறிஸ்துவன்றா ஒரு மனநிலை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? அவ்வளவு பெரிய கலவரம் 2002 நடந்துச்சு, நம்மளால சகோதரத்தானே இருந்தான். இன்னமும் வந்து அந்த இடிப்பு நடந்த காலகட்டத்திலையும், எங்க பாபர் மசூதி இடிப்பு நடந்த காலகட்டத்திலையும் இங்க என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்ம சகோதரர்களாக இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. மதக்கலவரம் இங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லை என்றால், நம்ம வந்து ஒரு சகோதரர்களாக அதுவும் பகுத்தறிவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரே ஒரு கருத்து சொல்றேன், அதுக்கு ஐயா பேசுறேன். விபி சிங் ஒரு ஐயா இருந்தார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சொன்ன கருத்து இதுக்கு ஒத்து ஒரு, அதுதான் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, விபி சிங் அந்த காலகட்டத்தில் முக்கியமானவர், அது சொல்லிடுறேன். அப்புறம் அவர் பேசுறது நான் குறுக்கிட விரும்பல, நான் அவர் பேசணும் நான் பேசுற கருத்து கேட்கட்டு நான் பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை போல நார்த் இந்தியால நாங்கள் வளர முடியவில்லை. ஏன் வளர முடியவில்லை என்றால், அங்க வந்து பகுத்தறிவு இருக்குது, தந்தை பெரியார் என்ற ஒரு மாபெரும் சித்தாந்தம் இருக்குது, இங்க இல்லைன்னு பதிவு செஞ்சிருக்காரு. அவர் ஒன்றும் தமிழ்நாட்டுக்காரர் அல்ல. அது மட்டுமல்ல, புரட்சி அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்காரா? அவர் என்ன சொன்னாரு? இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, அப்படியே சொந்தம் கொண்டாட விரும்பினால் தமிழர்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கு. ஏனென்றால் தமிழர்கள் தான் நாகர்கள், நாகர்கள் தான் திராவிடர்கள் பதிவு செய்திருக்கிறார். தமிழன் அறிவாளி அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னதால நம்மகிட்ட மதக்கலவரம் வரலங்க. சாதி பிரச்சனை இருக்கு, நான் மறுக்கல. இப்ப நியூஸ் 7ல நான் ஒத்துக்கிறேன், சாதி பிரச்சனை இருக்கு, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்துதான் அதை நம்ம ஒழிக்க முடியும். ஆகையால் திட்டமிட்டு நாகேந்திரன் அவர்கள் மத பிரச்சனையை தூண்ட வேண்டும் என்பதற்காக செயல்படுகிறார். நிச்சயமாக இங்கு அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இத்தனை வருடமா பாஜக தமிழ்நாட்டில் எந்த மத பிரச்சனையும் தூண்டல அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அதாவது தூண்டது 2 இருக்கு, ரெக்கார்ட் சொல்றேன். கோயம்புத்தூர் ஒரு கலவரம், அதே மாதிரி மண்டக்காடு கலவரம், அதுக்கு அடுத்து நீங்க சொல்லுங்க யாரு உருவானது மக்களுக்கு தெரியும். அதை நான் மக்கள்கிட்ட நான் வைக்கிறேன். மண்டக்காடு கலவரத்துக்கு யாரு காரணம்? ஏன் வந்து அங்க இருக்கிற பல்லர் சமுதாயம் எல்லாம் ஏன் மீனாட்சிபுரத்துல ஏன் மாறி போனாங்க? அது வரலாறு, அந்த வரலாறு அவர்கிட்ட கேளுங்க. நான் தான் சொல்றேன்ல, இதற்கு பிறகு நடந்துச்சா சொல்லுங்க. இன்னமும் சொல்றேங்க, இப்ப நிகழ்காலத்துல இந்த ஒரு 20-25 ஆண்டு காலத்துல எங்கேயாவது உங்களுக்கு தெரியும் சொல்லுங்களேன், நம்ம பேசுவோம். மேலூர்ல கூட மதக்கலவரத்தை உருவாக்க முயற்சித்தார்கள், அங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, அங்க வரல பெருசா உருவாக. நிமிஷம் 84 அந்த தேர்தலை நீங்க வச்சுக்கோங்க, எப்ப நடந்துச்சு? அப்ப அங்க பாஜக இருந்துச்சா? பாஜக இருந்துச்சா இல்லையா? நீங்க ஒரு கேள்வி இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்றேனே, அம்பேத்கர் சொன்னதை சொல்றேன். அம்பேத்கர் சொல்ற வருங்காலத்தில் நான் இல்லாமல் கூட போவேன். அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் இருக்கிற போது மண்டைக்காடு கலவரம் இதை சொல்லி முடிச்சுனா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நான் சொல்லிடுறேனே, அப்ப வருங்காலத்தில் நான் இல்லாமல் கூட போவேன். ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டுமே மையமாக வைத்து நாட்டை துண்டாட பார்ப்பார்கள். நான் சொன்னது 56ல பிஜேபி இருந்துச்சா? நீங்களே சொல்லுங்க. இல்ல இல்ல. ஆனா பிஜேபி சித்தாந்தம் வந்து எல்லா கட்சிக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறது. அந்த சித்தாந்தத்தை தான் புரட்சி அம்பேத்கர் சொன்னாரு. அப்ப இந்த சித்தாந்தம் பூரா எங்க இருந்து வருது? தோழர் ஆரம்பத்தில் அழகா தெளிவா சொன்னார். இதுக்கு பூரா அடிப்படையே ஆர்எஸ்எஸ் தான். நீ கேட்டீங்க அவர்கிட்ட, அவர் கரெக்டா பதில் சொல்லல. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற வேத புக்கே வந்து எது? பஞ்சாப் தாட்ஸ். டாக்டர் ஹோல்வாட்கர் ஹெட்கவர் என்ன சொல்றாங்க? இந்தியாவில் முஸ்லிம்கள் வாழலாம், கிறிஸ்துவர்கள் வாழலாம், தப்பு இல்ல, ஆனா ஓட்டு போட விட மாட்டோம் வருங்காலத்தில். சொன்னாங்களா? சொல்ல இல்லைன்னு சொல்லுங்க. பஞ்சாப் தாட்ஸ் எத்தனாவது பக்கம் எடுத்து பண்ண அனுப்பட்டுமா நியூஸ் 7க்கு? அதனால அப்படிப்பட்ட சித்தாந்தத்தில் தான் அவர்கள் வளர்கிறார்கள். அவர்கள் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் உருவாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதற்காகத்தான் நீதி அரசர் மேல் செருப்பை வைத்து வீசுகிறார்கள். அதே நேரத்தில் தலைவர் காருக்கு முன்னாடி ஒரு வண்டியை கூட நிறுத்துகிறார்கள். சார் பதிவு செய்யுங்க. பேசுறீங்க, பொய்யா பேசுறீங்க, மறுப்பு தருவீங்க. உங்க அம்பேத்கர் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல அது எந்த கருத்து தவறானதுங்கிறத பதிவு செஞ்சுங்க. ஒட்டுமொத்த அவதூறை பேசுகிறார், ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார். சாதிய வன்கொடுமையை உருவாக்குறது விசிகா. இன்னைக்கு அவங்கதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுதான் இந்த நூற்றாண்டிலே நகைச்சுவையான ஒருதுங்க. நாங்கள் தலைமுறையாக பாதிக்கப்பட்டு தட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, அனைவருமே சிரிக்கிறார்கள் உங்களை இதை பார்த்து. கனகராஜ் சார் ஒரு கருத்தை வாங்கிடுவோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டி கனகராஜ் சார் ஒரு குழு போடுங்க. கனகராஜ் சார் கொம்படிக்கிறீங்க, நீங்க அவங்களுக்கு செய்றீங்க. நான் உங்க கட்சி தலைவர் சொன்னா கோவம் வர மாட்டேங்குது, ஸ்டாலின் சொன்னாலும் நீங்க விசிகா சொன்னாலும் பொங்குறீங்க. ஆர்எஸ்எஸ்ல ஒரு பையனை மாணவனை எதுக்காக இறந்தான், சூசைட் பண்ணான்னு கேரளாவுல அந்த கேஸ் இருக்குங்க. அத பாருங்க. ஆர்எஸ்எஸ்ல எதனால ஒரு மாணவன் இறந்தான்னு அவர் சொல்றாரு. கோவையில குண்டு வெடிப்பு யார் செஞ்சா? மண்டைக்காடு கலவரத்தை யார் உருவாக்குனா? விநாயகர் சதுர்த்தி நீங்க விநாயகர் சிலையினால வந்தது. அந்த விநாயகர் சிலை ப்ராப்ளம் தான் காரணம்.
எடுத்து வச்சீங்க, அதனால வந்தது. சொல்லட்டும் சார். சுய பரிசோதனை செய்யணும். உங்களுக்கு தன்மானம் இருந்தால் நீங்க உங்களுக்கு கொடுப்பாங்களா? திமுகல உங்களுக்கு பொது தொகுதி கூட கொடுக்க மாட்டாங்க. அவர் தரவு இல்லாம பேசுறாங்க. பொது தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறதாங்க SS பாலாஜி. பொது தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் தான் ஆனூர் ஷானவாஸ். ஒடுக்கப்பட்ட மகன் உட்கார முடியுமா? நாங்க ஏற்கனவே நின்றுக்கிறோங்க, தோத்து போயிட்டோங்க. நீங்க ஓட்டு போடலங்க, ஏற்கனவே நின்றுக்கிறோம். வருகின்ற தேர்தல் 2026ல நீ நினைக்கிறது நடக்கும், கவலைப்படாதீங்க. நீங்க பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. நாங்க பேசாம வேற யாருங்க பேசுறது? தொடர்ந்து தலைமுறையாக பேசாம இருந்தா நாங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சோம். நீங்க எப்பவுமே ஒடுக்கப்பட்டவர்கள் பேசக்கூடாது என்பதுதான் பாஜகவினுடைய மதவாத. ஒரே ஒரு இது பேசுறேன். உங்க கட்சி தலைவர்கள் கடை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். பேச வேண்டாம். நீங்க ஏதோ திமுக தயவால கொஞ்சோண்டு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. அவங்க தேசிய கட்சியில மாநில கட்சியோட குறுகிட்டாங்க. இதுக்கு பெரிய உதாரணம் பீகார்ல கேவலப்பட்டுட்டாரு. நாங்க பேர் சொல்ல வேண்டாங்கிறீங்க அவர் பேரை. அவங்க கட்சியோட தலைவரை பீகார்ல அவங்க கூட்டணி கட்சி தான். அவர் தன்னை ஜனநாயகனாரு. அவர் ஜனநாயகம் இல்லன்ட்டாரு அவங்க கூட்டணியிலேயே. அதனால காங்கிரஸ் இந்தியாவில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட கட்சி, புறக்கணிக்கப்பட்ட கட்சி. 65 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி, இந்திய விடுதலைக்காக விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி பிஜேபி. யாராவது பிஜேபியில் இருந்து இந்திய விடுதலைக்காக போராடியது உண்டா? காங்கிரஸ் கட்சி வரலாறு தெரியாம நீங்க பேச வராதீங்க. 65 வருடம் ரத்தம் சிந்திய கட்சி, இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி. கணேஷ் சார், நன்றி நன்றி. நான் திரும்ப வரேன் உங்கள்கிட்ட. கணேஷ் சார், திரும்ப வரேன். திரும்ப வரேன் கணேஷ் சார். அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. விளக்கம் சொல்லிட்டாங்க. நான் தொடர்ந்து வரேன். லைவ்ல பேசினா ஒரு வாட்டி பேசுவாங்க. என்பது உழைப்பாளர்களுடைய சின்னம். ரத்தத்தை பாய்ச்சறீங்க. திரும்ப வரேன்.